வணக்கங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. ஆனா இந்த வாரம் நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்முக்கு எத்தனை மாடு வந்திருக்கு, எத்தனை மாடு சோல்ட் அவுட் ஆயிருக்கு? அண்ணா அம்மன் டெய்ரி ஃபார்முக்கு இந்த வாரம் 21 மாடுங்கண்ணா. ஓகேங்க. 17 மாடு கொடுத்தாச்சுன்னா 4 மாடு தான் ஸ்டாக் இருக்கு. 4 மாடு தான் ஸ்டாக் இருக்குங்க. ஆமாங்க. சரிங்க. அப்படியே இந்த வாரம் எந்தெந்த ஏரியாவுக்கு கொடுத்துருக்குண்ணா மாடு? ஆனால் இந்த வாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு கொடுத்துருக்கு. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அந்தியூருக்கு கொடுத்துருக்கு, காங்கேயத்துக்கு கொடுத்துருக்கு, ஓகேங்கண்ணா. தாராபுரத்துக்கு கொடுத்துருக்குங்க, சேலத்துக்கு கொடுத்துருக்கு, சரிங்கண்ணா. லோக்கல்லையும் கொடுத்துருக்குண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடு பிரீடு கரை அப்படியே பார்த்தலாம்ண்ணா. ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் ஓவர் சைஸ் மாடுங்க. 30 to 35 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. ஓவர் சைஸுக்கு நேரில் வந்தால் தான் இது தெரியுங்கன்னா பட்ஜெட் பெருசாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா இது ஓவர் சைஸான மாடு. இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 25 லிட்டர் கரை வருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்மாங்க, செவலை சட்டைங்க. இது கண்ணு போடுறதுக்கு இன்னும் 25 நாள் ஆகும். கண்ணு போடுறதுக்கு இன்னும் 25 நாள் டைம் எடுத்தாலும் தண்ணிக்கு அடாப்ட் ஆகி நல்லா கண்ணு போட்டுச்சுன்னா நம்ம சொன்ன கரை வரும். கேரண்டியாக 20 கரை வருங்கண்ணா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செவலை சட்டை நேரம் 10 கரை வரும்.